श्री गणेशा शरणं गजानन श्री गणेशा शरणं गजानन श्री गणेशा शरणं गजानन देवरुनीव पणियुं दया करा श्री गणेशा शरणं गजानन देवरुनीव पणियुं दया करा श्री गणेशा मोदक प्रियने गौरी सुतने मोदक प्रियने गौरी सुतने आदिदेवन अरुளிலே என்றால் ஆதிதேவன் அருளிலே என்றால் வேதம் மாலும் செய்தொழில் உண்டோ வேதம் மாலும் செய்தொழில் உண்டோ வேதம் ஆலும் செய்தொழில் உண்டோ ஸ்ரீ கணேசா சரணம் கஜானன தேவமுனீவ பணியும் தயா கரா ஸ்ரீ கணேசா श्री गणेश शरणं 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 हरे அவையோரின் கவனத்திற்கு இந்த அரங்கத்திற்குள் உணவுப் பொருட்கள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்பதினால் உணவுப் பொருட்களை அரங்கத்திற்குள் கொண்டு வந்திருக்கும் அன்பர்கள் அதை தயவி கூர்ந்து வெளியில் கொண்டு போய் வைத்து விடும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். அவ்வாறு செய்ய முடியாத அன்பர்கள் தயவு கூர்ந்து இந்த நிகழ்வின் முழுமையும் உணவுப் பொருட்களை உண்பதை தவிர்த்து விடுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். இது இந்த அரங்கத்தின் தூய்மையை காப்பதற்காக ஆகும். நன்றி. புஷ்பாஞ்சலி. புஷ்பாஞ்சலி எனப்படுவது இந்த தெய்வங்களை மலர்களை கொண்டு போற்றும் வகையில் அமைந்த நடனமாகும். வடமொழியில் இதற்கு கைகளில் மலர்களை கொண்டிருத்தல் என்று பொருளாகும். புஷ்பாஞ்சலி புஷ்பம் மற்றும் அஞ்சலி என்ற இரு வடமொழி சொற்களின் சேர்க்கையாகும். புஷ்பம் என்றால் மலர் என்றும் அஞ்சலி என்றால் மரியாதையுடன் பூரணத்துடன் போற்றுதல் என்றும் விளக்கம் விளங்க பார்க்கின்றோம். இந்நடனம் முதன்மையாக தில்லைக்கூத்தன் எம்பிரான் நடராஜனை ஆராதிக்கின்றது. பரதநாட்டிய படைப்புகளில் எப்பொழுதும் முதலிடம் பிடிக்கும் இந்நடனம் சிவபெருமானுக்கு வணக்கம் செய்வதோடு மட்டுமல்லாமல் குரு, அவையோர், இசைப்பெரியோர், முத்தேவர் தேவியர், அட்டதிக்கு பாலகர் மற்றும் நாட்டிக வல்லார் யாவரின் பாதங்களிலும் மலர் தூவி போற்றுகின்ற வரவேற்பு அங்கமாகவும் விளங்குகின்றது. இதோ உங்களுக்காக புஷ்பாஞ்சலி. ராகம் நாட்டை, தாளம் ஆதி, இசையமைப்பு மதுரை ஆர் முரளிதரன், நடன அமைப்பு குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம். புஷ்பாஞ்சலி.
வாசனை மிக்க மலர்களை மிக நேர்த்தியாக தூவிச் சென்ற செல்வி ரினுஷா சத்யசீலனுக்கு மனமார்ந்த நன்றிகள். அலாரிப்பூ மலருகின்ற மொட்டு என்று அறியப்படும் அலாரிப்பூ பரதநாட்டியத்தில் முக்கிய அங்கம் வகிக்கின்றது. ஒவ்வொரு நடனமணியும் முதலில் பயிற்சி பெற்று கைக்கொள்ளும் அலாரிப்பூ கோர்வையாக நடன அசைவுகளின் வழி தெய்வங்கள், குருமார்கள், பார்வையாளர்கள் ஆகியோருக்கு போற்றுதல் செய்யும் வகையில் அமைகிறது. அபரிமிதமான முகபாவம், அபிநயம், தாளக்கோர்வை மற்றும் பல்வேறு அடிப்படை அடவுகளின் கூட்டமைப்பாக விளங்கும் இந்நடனம் நடனமணியை தாளக்கூர்வையில் ஆழ்ந்து லயிக்கச் செய்கிறது. கொட்டு, தாளம் மற்றும் மிருதங்கத்தில் சிறந்து விளங்கிய சகோதரர்களால் 5 வகையான தாளங்களில் முன்னாளில் அமைக்கப்பட்ட இந்நடனம் இன்று கல்யாணி ராகத்தில் அமைந்து நம்மை பரவசமடைய வைக்க இருக்கிறது. அசைந்தாடும் நடனமணியின் இரு விழிகள், கழுத்து மற்றும் தலை அசைவுகளில் மனங்களை பறிகொடுத்து கார்முகில் திரண்டு வரும் காலங்களில் வானத்தை நோக்கி நடனமிடும் மகிழென நாமும் இந்த திருப்புகழ் அலாரிப்பூவிற்கு உள்ளத்தால் நடனமிடுவோம் வாருங்கள். திருப்புகழ் அலாரிப்பூ, ராகம் கல்யாணி, தாளம் மிஸ்ரச்சாப்பு, குரல் OS அருண், நடன அமைப்பு குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம். அலாரிப்பூ. தத்தை யா தைக்கும் தத்தம் கிட்டத்தக்க தித்தை யா தைக்கும் தத்தம் கிட்டத்தக்கடம் தினம் கிட்ட தக்கதை நாதரும் தத்தை கிட்ட தக்கடம் தினம் கிட்ட சக்கதை நாதரும் தத்தை கிட்ட தக்கடம் தினம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கடம் தினம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கடம் தினம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கடம் தினம் கிட்டத்தக்கதை தத்தை கிட்டத்தக்கடம் தினம் தத்தை கிட்டத்தக்கதை தத்தை தத்தை கிட்டத்தக்கடம் தினம் தத்தை கிட்டத்தக்கதை தத்தை தத்தை கிட்டத்தக்கடம் தினம் எண்ணி அடக்கதை தத்தை தத்தை கிட்டத்தக்கடம் தினம் தத்தை கிட்டத்தக்கதை தத்தை தத்தை கிட்டத்தக்கடம் கிட்ட
மிகவும் நேர்த்தியாக அலாரிப்பூவை வழங்கிய செல்வி ரினுஷா சத்யசீலனுக்கு உங்களுடைய பலமான கைத்தட்டல்கள் மீண்டும் ஒரு முறை உரித்தாகட்டும். செல்வி ரினுஷா சத்யசீலன் மலேசியாவில் வளர்ந்து வரும் ஆற்றல் மிக்க நடன ஆசிரியர்களுள் செல்வி ரினுஷா சத்யசீலனும் ஒருவராவார். பரதநாட்டியத்தில் சிறப்பான பின்புலத்தை கொண்டிருக்கும் இவர் கடந்த 2019 ஆண்டு சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டிய அரங்கேற்றத்தையும் பட்டய கல்வி அதாவது டிப்ளோமாவையும் நிறைவு செய்துள்ளார். நடனத்தின் மீது இவருக்கு இருக்கும் தீராத காதல் 2020 ஆண்டு தொடங்கி இவரை பரதநாட்டிய ஆசிரியராகவும் உயர்த்தி இக்கலையை இளம் தலைமுறையினரிடையே பரப்ப செய்துள்ளது. கடந்த 2021 ஆண்டு ரின் அகாடமி என்ற பெயரில் தன்னுடைய சொந்த நடன பள்ளியை திறந்துள்ள இவர் கிள்ளான் பள்ளத்தாக்கில் யோகா, ஜும்பா, இசைக்கல்வி போன்ற வகுப்புகளையும் நடத்தி வருகிறார். அது மட்டுமல்லாது பிரிட்ஜ் அகாடமியில் நுண்கலையில் பதிவு பெற்ற இணை ஆசிரியராக பணிபுரியும் இவர் நடன உலகில் மிகுந்த மரியாதையுடனும் ஆற்றலுடனும் வலம் வருகின்ற ஒரு நடனமணி என்றால் அதில் மிக இல்லை. மீண்டும் ஒரு முறை அவருக்கு உங்களின் கைத்தட்டல்கள் உண்டாகட்டும். மறைந்த குரு ஸ்ரீ பரமசிவம் வீரசாமியிடம் தன்னுடைய பரதநாட்டிய கலை பயணத்தை கடந்த 2012 ஆண்டு தொடங்கிய செல்வி ரினுஷா சத்யசீலன் அவரின் அருளாசியோடு சலங்கை பூஜையையும் நிறைவு செய்துள்ளார். குருவின் மறைவிற்கு பின்பு அவருடைய மூத்த மாணவியான குரு ஸ்ரீமதி உஷாமாலா கணேசனிடம் தன்னுடைய பரதநாட்டிய பயிற்சியை தொடர்ந்த இவர் மலேசியாவில் பல்வேறு நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். குருவிற்கு அடுத்து தன்னுடைய தாயாரான திருமதி உமாதேவியை பெரிதும் போற்றும் செல்வி ரினுஷா சத்யசீலன் தன்னுடைய தாயாரின் கனவுகள் நினைவாக நீங்காது உழைத்து கொண்டிருக்கின்றார். அதற்காக குரு
டாக்டர் ஆ சுமதி சுந்தர் மற்றும் டாக்டர் டி சுரேஷிடம் பரதநாட்டிய கலையை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் இவர் ஆசிரியர் விஜயலட்சுமியிடம் சங்கீதமும் கற்றுக்கொண்டு வருகிறார். இவை அனைத்துமே டாக்டர் ஆ சுமதி சுந்தரின் வழிகாட்டுதலோடு நடைபெறுவது கூடுதல் சிறப்பாகும். மலேசிய பரதநாட்டிய துறையில் வளர்ந்து வரும் செல்வி ரினுஷா சத்யசீலன் மேலும் வளர்ந்து சிறக்க நாம் அனைவரும் இறைவன் திருவருளால் வாழ்த்துவோம். தன்னுடைய நீண்ட உழைப்பிற்கு பிறகு இந்த பரதநாட்டிய மார்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கும் செல்வி ரினுஷா சத்யசீலன் பாராட்டுக்குரியவர். அவரின் திறமை மென்மேலும் வளர்ந்து இந்த உலகமெங்கும் இந்த பரதநாட்டிய கலையை பரப்பி இந்த கலை உலகிற்கு மென்மேலும் தன் சேவையை வழங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் கைத்தட்டல்களால் அவரை வாழ்த்துங்கள். ஜதீஸ்வரம். ஜதீஸ்வரம் என்பது ஒரு குறிப்பிட்ட இசையமைப்பு, அதாவது ராகம் மற்றும் இசைக்கூர்வை, அதாவது தாளம் ஆகியவற்றை கொண்டிருக்கும் ஒரு தூய இருக்கிறது. நடனமணியின் சலங்கை மணிகளின் ஓசை திக்கெல்லாம் சென்று பரவ நடனத்தை கண்டுகளிப்போம் வாருங்கள். ராகம் கல்யாணி, தாளம் ஆதி, இசையமைப்பு KN தண்டாயுதபாணி பிள்ளை, நடன அமைப்பு
திட்டத்தை நிறைவு செய்தார். 2001 பிரசாந்தி நடன ஆலயத்தை நிறுவினார். 200 மாணவர்களுக்கு இக்கலையை கற்பித்த மாஸ்டர் பரம் அவர்கள் 34 சலந்தை பூஜைகளையும் 5 அரங்கேற்றங்களையும் செய்துள்ளார். மலேசிய பரதநாட்டிய அமைப்பின் உறுப்பினரான இவர் தன்னுடைய பரதநாட்டிய கலை நுணுக்கத்தை கிருஷ்ண கலா ஆலயத்தின் நிறுவனர் நாட்டிய கலாராணி மற்றும் நாட்டிய ரத்னகுமாரி கிருஷ்ணகுமாரியிடம் மேம்படுத்தி கொண்டார். தன்னுடைய வாழ்நாள் சேவையை சுபாங்ஜயா சாய்பாபா மன்றத்திற்கு அர்ப்பணித்துக் கொண்ட மாஸ்டர் பரமேஸ்வரன் வீரசாமியின் கலை சேவையை வாழ்த்தி அவருக்கு நம்முடைய பிரார்த்தனையை அர்ப்பணிப்போம். செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிகள் பல்லோரும் ஏத்த பணிந்து. அவையோரே, குரு ஸ்ரீ பரமேஸ்வரன் வீரசாமி நம்மோடு தற்போது இல்லாவிட்டாலும் அவரின் கலை சேவை என்றென்றும் நினைத்து பார்க்க வேண்டியதும் போற்றப்பட வேண்டியதும் ஆகும். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்பதற்கு ஒப்ப அவரின் தாயாருக்கு செய்கின்ற சிறப்பை அன்னாருக்கு வழங்கப்படும் அங்கீகாரமாக விஹாரா ஆர்ட்ஸ் எண்ணுகின்றது. அவ்வகையில் சிறப்பினை ஏற்றுக்கொள்ள செல்வி ரினுஷாவின் தாயார் திருமதி உமாதேவி உடன் வர குரு ஸ்ரீ பரமேஸ்வரன் வீரசாமியின் தாயார் திருவாட்டி தனபாக்கியம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைப்பதில் பெருமை கொள்கிறோம். அவருக்கு சிறப்பு செய்ய குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பினை பெற்றுக்கொண்ட திருவாட்டி தனபாக்கியம் அவர்களுக்கு நன்றிகள். உடனிருந்த திருமதி உமாதேவி அவர்களுக்கும் நன்றிகள். சிறப்பு செய்த குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம் அவர்களுக்கும் நன்றிகள். அவையோரே, பரதநாட்டியம் எனப்படுவது தமிழர்களின் உன்னதமான பாரம்பரிய கலைகளில் ஒன்றாகும்.
இந்த கலையை கற்றுக்கொள்ளும் அனைவரும் மிகவும் பேறு பெற்றவர்கள் என்று கூறினால் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. தென்னகமான தமிழகத்தில் தோன்றிய இந்த கலை 100 ஆண்டுகளாக வளர்ச்சி பெற்று பல அரிய அற்புதமான குருமார்களின் உன்னத முயற்சியினால் வளர்ந்து இன்று நம்மிடையே மிகவும் பண்பட்ட ஒரு கலையாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த பண்பட்ட கலையை மலேசிய திருநாட்டிலும் பல்வேறு குருமார்கள் இந்த கலையினுடைய உன்னதத்தை மேலும் மேம்படுத்தி கொடுத்து நம்மிடையே மிகவும் ஒரு உயரிய கலையாக பரவச் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குருமார்கள் அனைவருக்கும் உங்களின் வாழ்த்துக்களை கைத்தட்டல்களாக வழங்கலாம். அவையோரே, பரதநாட்டியம் எனும்போது இந்த கலைக்குண்டான பல அரிய விஷயங்களை நாம் சங்கம் மருவிய காலத்திலிருந்து அதற்கு பின்னால் வந்த சோழர் காலத்தின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம். அந்த காலத்தில் எழுந்த மிகவும் உயரிய ஒரு காப்பியமான சிலப்பதிகாரம் நமக்கு பரதநாட்டிய கலையை குறித்து பல்வேறு அரிய தகவல்களை வழங்குகின்றது. பரதநாட்டியம் எனப்படுவது ஒரு சாதாரணமான கலை கிடையாது. இதை நாம் அனைவருமே உணர்ந்திருக்கின்றோம். ஒரு பரதநாட்டிய கலைஞன் எனப்படுபவன் எந்த வயதில் தன்னுடைய பரதநாட்டிய வகுப்பை தொடங்க வேண்டும், எந்த வயதில் அரங்கேற்றத்தை முடிக்க வேண்டும், எந்த வயதில் தன்னுடைய அரங்கேற்றத்திற்கு பின்னான அந்த பல அரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் போன்ற பல அரிய தகவல்களை இந்த நூல் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது பரதநாட்டிய அரங்கேற்றத்தின் அரங்கம் எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும், அதனுடைய அளவு எந்த வகையில் இருக்க வேண்டும், ஒரு அரங்கத்திற்குள் நுழையும் பரதநாட்டிய கலைஞர் எந்த வழியின் வாயிலாக அரங்கத்திற்குள் நுழைந்து பின்னர் எந்த வழியின் வாயிலாக வெளியேற வேண்டும் போன்ற அரிய கலைகளை இந்த நூல் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது இசைக்கலைஞர்கள் எந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், அந்த இசைக்கலைஞர்கள் நடனமணியை எந்த கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும் போன்ற தகவல்களையும் இந்த நூலிலிருந்து நாம் பெற்றுக் கொள்கின்றோம். ஆக அவையோரே, ஒரு நூல் நமக்கு ஒரு கலை தொடர்பான மிக அரிய பெரிய தகவல்களை தந்து கொண்டிருக்கிறது என்று கூறினால் இந்த கலை எவ்வளவு ஆண்டு காலம் பண்பட்டு வந்திருக்கின்றது என்பதை நாம் சற்றே உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த கலையை கற்றுக்கொள்பவர்களும் சரி, இந்த கலையினுடைய உன்னதத்தை உணர்ந்து எல்லா பரதநாட்டிய நிகழ்ச்சிகளிலும் வந்து கலந்து கொண்டிருக்கும் பார்வையாளர்களும் சரி, பாராட்டுதலுக்கு உரியவர்களே. அது மட்டுமல்லாது பரதநாட்டியம் எனப்படும் போது இந்த கலைக்கு உரிய கடவுளாக நாம் தில்லையில் அந்த பொது அம்பலத்தில் ஆடுகின்ற நடராஜ பெருமானை முக்கிய கடவுளாக பாவிக்கின்றோம். நடராஜ பெருமான் எனப்படும் பொழுது அவரினுடைய திருவுருவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாகவே விளங்குகின்றது. 4 கரங்களை கொண்டு ஒரு கரத்தில் அபயவரதமான அருளலையும், இன்னொரு கரத்தில் மறைத்தலையும், மற்றும் ஒரு கரத்தில் அழித்தலையும், அடுத்த ஒரு கரத்தில் படைத்தலையும் கொண்டு 4 தொழில்களையும் தன் 4 கரங்களாக கொண்டிருக்கக்கூடியவர் சிவபெருமான். இந்த 4 கரங்களுமே மற்றும் 5 தொழில்களையுமே நமக்கு காட்டிக்கொண்டு இருக்கின்றது. முயலகனை மிதித்து ஒரு காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கும் இந்த நடராஜ கடவுளே பரதநாட்டியத்தில் முக்கிய இடம் வகிக்கின்றார். தில்லையில் நடராஜராக விளங்கக்கூடிய இவர் அதற்கடுத்து பல்வேறு அம்பலங்களில், குறிப்பாக பஞ்ச சபைகள் எனப்படக்கூடிய 5 அம்பலங்களில் ஆடிக்கொண்டிருப்பது இந்த பரதநாட்டிய கலையின் ஒரு பரந்தப்பட்ட வகைத்தன்மையை நமக்கு காட்டுகின்றது. முனி தாண்டவம், காளிகா தாண்டவம், ஆனந்த தாண்டவம் என பல்வேறு தாண்டவங்களை நமக்கு ஆடி கொடுத்து இந்த கலையை மண்ணுலக மக்களும் கற்றுக்கொண்டு தங்களினுடைய ஆனந்தத்தையும்
உள்ளத்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தவும் ஒரு வடிகால் அமைத்துக் கொடுத்த பெருமை தில்லை நடராஜ பெருமானையே சாரும். அந்த கடவுளுக்கு நம்முடைய ஆழமான பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். இதோ நாம் அனைவரும் காத்திருந்த அடுத்த படைப்பு, வர்ணம். நெஞ்சமெல்லாம் உருகி வழிகிறது. தலைவிக்கு தலைவன் பால் ஆசை பெருகுகிறது. அவனை காண வேண்டி தோழியை தூது அனுப்புகிறாள். தலைவன் ஒன்றும் சாதாரணமானவன் இல்லை. சூடி கொடுத்த நாச்சியை தேடி அணைத்து கொண்டவன். கதறிய யானைக்கு அள்ளி அருள் கொடுத்தவன். ஆலிலையில் புரண்டு தவழும் அழகனவன். பாண்டவர்களின் தோழன், பாஞ்சாலி காவலன், ராவணாதிகள் காலன். அவன் அருள் புரிய வருவானா? நெஞ்சோடு அணைத்துக் கொள்வானா? ஏன் இந்த ஜாலம்? வர்ணம் சகியே இந்த ஜாலம். ராகம் சங்கராபரணம். தாளம் ஆதி. இசையமைப்பு KN தண்டாயுதவாணி பிள்ளை. நடன அமைப்பு குரு ஸ்ரீ குணரத்னம் வேலாயுதம். Talangu takatiku takatadim gilabuha Rita rita inna takka nakka jam tajam Takka rita rita inna takka nakka jam tajam Karita rita inna takka nakka jam tajam Rita rita inna takka nakka jam tajam Karita rita inna takka nakka jam tajam Rita rita inna takka nakka jam tajam Karita rita inna takka nakka jam jam 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 Karita inna jam ta Taku tadi kita takka takka rita inna jam tai Taku tadi kita takka takka jam takka jam takka jam takka jam Karita inna takka kita inna takka Taku tadi jam Karita inna takka kita inna takka Taku tadi jam Karita inna takka kita inna jalan betul Taku tadi jam
குதா குதா டிங் குதா டிங் டிங் குதா குதா தடங் குதா கட டிங் குதா டிங் குதா கட டிங் டிங் குதா டிங் குதா குதா டிங் குதா டிங் டிங் குதா குதா தடங் குதா கட டிங் டிங் குதா கட 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 டிங் குதா டிக் டாம் டிக் டாம் டாம் கட கட ஹோம் த டிக் டாம் டிக் டாம் டாம் கட கட ஹோம் த டிக் டாம் டிக் டாம் டாம் கட கட ஹோம் த Thank you.
பாடி
Come on,
இது மிக மிக அவசியமானது. இதில் என்னடி ரகசியம்? இது மிக மிக அவசியமானது. இதில் என்னடி ரகசியம்? திருமலை நாயகன் மீது தலைவிக்கு நேர்ந்த காதலை உருகி உருகி காட்டிய செல்வி ரினுஷாவிற்கு மனமார்ந்த நன்றிகள் உரித்தாகட்டும். இடைவேளை. அவையோரின் கவனத்திற்கு உணவு இடைவேளைக்காக 15 நிமிடங்கள் மட்டுமே வழங்கப்படுகிறது. தங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் உணவை அருந்திவிட்டு அவையோர் மீண்டும் 15 நிமிடத்திற்கு உள்ளாக அரங்கத்திற்குள் வந்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். நன்றி.